அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் உம்ராவோட இது வந்து லாஸ்ட் நாள், இது 13வது நாள். இதுதான் லாஸ்ட். இங்கே வந்து மதீனாவில் வந்து நாங்கள் ஜொஹர் தொழுகிறதுக்காக போயிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு ட்ராவல்ஸாக பார்த்து போங்க. எங்களை கூட்டிகிட்டு போன ட்ராவல்ஸ் ரொம்ப நல்லா எங்களை வந்து கைடு பண்ணாங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. இந்தியன் ஃபுட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில் எங்கே கிறிசன்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது. அங்கே தான் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் போனோம். அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல கைடு பண்ணாங்க. எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு ட்ராவல்ஸாக பார்த்து போங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போய் ஒன் வே, அதாவது இங்கேருந்து கூப்பிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய வாழ் மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் எம்பாசிக்கிட்ட பேசி திருப்பி வந்து இந்தியாவுக்கு ஏற்றி அனுப்புகிறா போல இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடு சரியில்லாத மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நல்ல ஒரு ட்ராவல்ஸாக பார்த்து போங்க. எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. சைட் சீயிங் எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக இது பார்த்திங்கன்னா வந்து மதீனாவில் வந்து ஒரு கார்டன் இது. இங்கே தான் வந்து அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வந்து மக்கள்கிட்ட சொல்லணுன்னா இந்த சஹாபாக்களை இங்கே தான் கூப்பிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உம்ராலாம் முடிச்சுட்டு சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து கிளம்புறோம். இதுதான் அந்த ஜித்தா ஏர்போர்ட்டில் எங்களை பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. இது ஜம்சம் வாட்ரு. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 5 லிட்டர் ஜம்சம் வாட்ரு அவங்க அந்த எங்கள் கூப்பிட்டு வந்த அவங்க அந்த இவர் இருக்கார்ல, அவரே கொடுத்துட்டாரு, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு எங்களுடைய கைடு. நாங்கள் 11 பேர் மொத்தம் போனதுனால ஆளுக்கு 1. இப்போ இங்கேருந்து நாங்கள் போர்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் A44 எங்கள் போர்டிங்கில் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த புல்லட் ட்ரெயின். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு புல்லட் ட்ரெயின் போகுது. வேறு லெவலில் இருந்தது அந்த புல்லட் ட்ரெயினில். இப்போ நாங்கள் வந்து அந்த போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு A44 இருந்தது எங்களுடைய என்ட்ரன்ஸு. இப்போ நாங்கள் அங்கே தான் போயின்ட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. புல்லட் ட்ரெயின் சும்மா வேறு லெவலில் போயின்னு இருந்துச்சு. இப்போ இறங்கிட்டு இப்போ நாங்கள் இதுதான் வந்து அந்த எஸ்கலேட்டர் மாதிரி இருந்தது. இந்த பாருங்க A44, இது A41. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா A41. நாங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா A40. நாங்கள் போக வேண்டியது வந்து A44. அதுதான் எங்கள் போர்டிங் பாஸில் இருந்தது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயின்ட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ஜித்தா ஏர்போர்ட், அதாவது ஏரோப்ளேனில் உட்காரது காமிக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நல்லா வந்து அனுபவிச்சுட்டு வாங்க.